ராஜி அவர்களுடைய ஹேண்ட்பேக்கை சமீபத்தில் அவங்களோட குடும்பத்தார்கள் செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், அதில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய சாய் சில்க்ஸ் அப்படிங்கிற துணிக்கடையோட உரிமையாளர் தான் நாகலட்சுமி என்கிற ராஜி. சமீபத்தில் இவங்களோட கணவர் இவங்கள சந்தேகப்பட்டு கொலை பண்ணியிருக்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தி இருந்துச்சு. ராஜி அவர்கள் கொலையானதுக்கப்புறம் தொடர்ந்து போலீஸார் விசாரணை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சம்மந்தப்பட்ட பொருட்களையுமே அவங்க வீட்டில் வந்து சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ராஜியோட ஹேண்ட்பேக்கை சமீபத்தில் செக் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அப்படி செக் பண்ணும்போது ராஜியோட ஹேண்ட்பேக்ஸில் ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்கள் இருந்திருக்கு. அது எல்லாமே சாய் சில்க் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் அப்படிங்கிறத குடும்பத்தார்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக சாய் சில்க் சம்மந்தப்பட்ட வரவு செலவு நோட்டுகள் வந்து பேக்கில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதுசாக துணி வாங்கக்கூடிய ஏஜென்ட் அவர்களுடைய நம்பர் வச்சுருந்த டைரி இருந்திருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சாய் சில்க் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இருந்திருக்கு. அதை தாண்டி அவங்களோட பர்சனலாக பயன்படுத்தக்கூடிய மெடிசன்ஸ், அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அந்த ஒரு ஹேண்ட்பேக்கில் இருந்திருக்கு. வேறு ஏதாவது சஸ்பீஷியஸாக இருக்கா, இல்லை கடைசியாக வேறு ஏதாவது குறிப்பு எழுதி வச்சுருக்காங்களா, லெட்டர் ஏதாவது அதில் இருக்கா, எல்லாத்தையுமே தயவு செஞ்சு நல்லா பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த பேக்கை ஓவராலாக ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த மாதிரியான குறிப்புகள் மட்டும்தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ராஜி அவர்கள் முழுக்க முழுக்க அவங்களோட ப்ராடக்டை எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு போயிடணும், சாய் சில்க்ஸை மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக மாற்றிடணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் முழு மூச்சாக இருந்திருக்காங்க. இதனால் ஏற்பட்டிருந்த கடனால தான் வீட்டுக்குள்ளே பிரச்சனையுமே வந்திருக்கு. அதை அடைக்க அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணி அதனால் அவங்க கணவர் சந்தேகப்பட்டு தேவையில்லாமல் இப்படி முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் அதிர்ச்சியும் தான் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலும் இப்படி ஒரு எண்டிங்க்கு ராஜி கொஞ்சம் கூட டிசர்வான பர்சன் கிடையாது. அவங்க இன்னும் நல்லா வளர்ந்துருக்க வேண்டிய ஒருத்தருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, பிரபல இயக்குனரான ஆர்ஜே பாலாஜி ரீசெண்டாக கருப்பு படத்தோட ப்ரெஸ் மீட்டில் அந்த படத்தை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு. குறிப்பாக அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சூர்யா சாரோட கடந்த படமான ரெட்ரோவில் த ஒன் அப்படிங்கிற வேர்டை வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. சூர்யா சாருக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக அதை கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு வேர்டு அப்படிங்கிறது ரெட்ரோ படத்தில் மட்டும் கிடையாது, இந்த ஒரு படத்துலையுமே தொடரும் அப்படிங்கிறத நான் வந்து உறுதியை வைக்கிறேன். படத்தோட டைட்டில் கார்டில் த ஒன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். சூர்யா சார் மாதிரியான ஒரு பர்சனுக்கு இது நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கௌரவம்னு நினைக்கிறேங்க மாதிரி இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் இந்த படம் வெளியாகிறதுல மிகப்பெரிய ஒரு தாமதம் இருந்ததுனால சூர்யா சாரோட ரசிகர்கள் எல்லாருமே என் மேலே மிகப்பெரிய அளவில் வருத்தத்தில் இருக்கீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து அப்படிங்கிற ஒரு வேர்டு உங்கள் வாயிலேருந்து வரும். அதற்கான எல்லா முயற்சிகளையுமே படக்குழுவான நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கருப்பு படம் மே 4 ரிலீஸ் ஆகுது. சூர்யாவுக்கு கம்பேக் கொடுக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.